ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம். இன்றே பதிவிறக்கவும். ஏரிஸ் ஓவர்வியூ. உங்களது வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கும் போது பொதுவான போக்கில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களது திறனை மனதில் வைத்து நீங்கள் விரும்புவதை மட்டுமே தொடருங்கள். அது மட்டுமல்லாமல் கடின உழைப்பு மற்றும் ஆர்வத்தால் வெற்றிக்கான அடித்தளத்தை வலுப்படுத்துங்கள். ஏரிஸ் ரொமான்ஸ். இன்று உங்கள் உறவில் பொறாமை நுழைய அனுமதிக்காதீர்கள். இதனால் உங்கள் இருவருக்குமிடையே ஒரு இடைவெளி உண்டாகலாம். உங்கள் துணைவரின் நண்பர்களைக் கண்டு பொறாமைப்படாதீர்கள் மற்றும் உங்கள் துணைவரும் உங்களைக் கண்டு பொறாமைப்பட வாய்ப்பளிக்காதீர்கள். ஏரிஸ் கெரியர். தொழில் கல்வி பயிற்றுவிக்கும் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். உங்களது கனவுகள் நனவாகி உங்களது கருத்துக்களை தொழிலில் புகுத்துவீர்கள். உங்களது தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களது பணியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்களது கருத்துக்களை முறையாக அமல்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். ஏரிஸ் ஃபைனான்ஸ். இன்று நீங்கள் வர்த்தக அல்லது தனிப்பட்ட கடன்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கான சாதகமான பதில் வரலாம். கடனை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்திருந்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்துள்ளது. உங்களால் திருப்பிச் செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்காதீர்கள். ஏரிஸ் ஹெல்த். நீங்கள் இன்று நிம்மதியான மனநிலையில் இருக்கிறீர்கள். அதனால் உங்களது உடல் நிலையும் நன்றாக உள்ளது. ஆகவே மனதை அமைதிப்படுத்தும் வழிகளை கையாளுங்கள். அதனால் நல்ல பலன் கிடைக்கும். டாரஸ் ஓவர்வியூ. இன்று நீங்கள் ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுவீர்கள். இதில் எவ்வளவு தூரம் உள் மனதுக்குள் செல்கிறீர்கள் என்பதை உணர விரும்புவீர்கள். ஆத்ம விசாரத்தில் ஈடுபட உங்களை விட சிறந்த பரம்பொருளை உணருங்கள். இது உங்களை நல்வழிப்படுத்தும். டாரஸ் ரொமான்ஸ். உங்கள் உயிர் தோழன் எப்போதாவது வருவாரா அல்லது இல்லையா என்று நீங்கள் இன்று சந்தேகிக்கப்படக்கூடும். நீங்கள் உண்மையிலேயே காதல் புரிய தயாராக உள்ளீர்கள். எனவே இந்த மனக்கவலையிலிருந்து வெளியே வாருங்கள். இன்று உங்கள் நண்பர்களுடன் நடனமாட வெளியே சென்று பாருங்கள். திரும்பி வருகையில் நீங்கள் போகும்போது இருந்ததை விட அதிக உற்சாகத்துடன் திரும்பி வருவீர்கள். டாரஸ் கெரியர். நீங்கள் புதிய வேலை தேடுபவராக இருந்தால் இன்று உங்கள் நண்பருக்கு நல்ல வாய்ப்பு வரும். நன்றியுடன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். டாரஸ் ஃபைனான்ஸ். சிறப்பாக திட்டம் தீட்டுவது வெற்றியை பெற்றுத்தரும். எதிர்பாராத கடனில் நீங்கள் சிக்கியிருக்கலாம். எங்கே சறுக்கல் ஏற்பட்டுள்ளது என்பதை அலசி ஆராயுங்கள். இன்று கவனமாக செயல்படுங்கள். டாரஸ் ஹெல்த். மன அழுத்தம் உங்களை அதிகம் பாதித்துள்ளதால் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடியுங்கள். அமைதியான தருணங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்து மனதை தெளிவுபடுத்துங்கள். ஜெமினி ஓவர்வியூ. கவனமற்ற வெட்டி பேச்சு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் என்ன சொல்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். உங்களது வார்த்தைகள் மாற்றப்பட்டு இறுதியில் உங்களுக்கு எதிராக அது மாற்றப்படக்கூடும். ஜெமினி ரொமான்ஸ். இன்று உங்கள் காதல் உறவுகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதை கவனிப்பது அவசியமாகும். உங்கள் துணிவரிடம் உங்கள் உறவுகளில் மீண்டும் உற்சாகத்தை கொண்டு வரும் வழிகள் குறித்து தயங்காமல் விவாதிக்கவும். காதலில் சவால்களை சந்திக்கும் நாள் இது. ஜெமினி கெரியர். உங்கள் வேலைவாய்ப்பு குறித்து மிக நீண்டகால யோசனைக்கு பிறகு முக்கிய முடிவு எடுக்கக்கூடும். பணி அல்லது தொழில் துறையை மாற்றுவதோ அல்லது குழந்தை பிறந்தபின் பணியை தொடர்வதா என்பது குறித்து யோசனைகள் இருக்கும். போதுமான யோசனை மற்றும் சிந்தனை செய்தபின் சரியான முடிவுக்கு வருவீர்கள். வாழ்த்துக்கள். ஜெமினி ஃபைனான்ஸ். இன்று உங்கள் நிதி நிலைமையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால் இன்று அதிக செலவு செய்து மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். உங்களுக்கு கிடைத்த பலன்களை உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களுக்காக நன்கொடை வழங்கலாம். ஜெமினி ஹெல்த். நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் பயிற்சி காரணமாக இன்று உங்கள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புத்துணர்ச்சியுடன் இருப்பதை உணர்வீர்கள். தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் உங்கள் உடல் நலத்துடனும் சிறந்த நோய் தடுப்பு ஆற்றலுடனும் இருப்பீர்கள். கேன்சர் ஓவர்வியூ. இன்று குடும்பத்தின் ஒரு முக்கியமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருப்பீர்கள். இந்த அனுபவம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எல்லையில்லாத மகிழ்ச்சியையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தும். கேன்சர் ரொமான்ஸ். இன்று உங்கள் துணைவர் உங்களை மிகவும் விரும்புவார் மற்றும் காதலிக்கென இன்று மிகவும் நல்ல நாள். உங்களுக்கு கிடைக்கும் அதிக கவனிப்பால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். மகிழ்ச்சி கடலில் மூழ்கி திளைத்த பின் உங்கள் துணைவருக்கு அதை திருப்பி அளிக்க தவறாதீர்கள். கேன்சர் கெரியர். வேலை மாற்றம் உங்களுக்கு பலனை தரும். வேலை தரப்பில் இருந்த மன அழுத்தத்தை இது போக்கும். இது புதிய உற்சாகத்தை தருவதோடு வேலையில் நல்ல எதிர்காலமும் உண்டாகும். உங்களது சமயோஜித புத்தியும் நேர்மறை எண்ணங்களும் வருங்கால முயற்சிகளில் வெற்றி பெற உதவும். கேன்சர் ஃபைனான்ஸ். நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள்.
உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள். எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணவரவு உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். கேன்சர், ஹெல்த். பரபரப்பான வாழ்க்கை முறையாலும் சத்தில்லாத உணவு முறையாலும் இன்று உங்கள் உடல் நோய்வாய்ப்படலாம். எனவே உங்கள் உணவு முறையை மேம்படுத்தி உடல் நலத்தை பேணுங்கள். அன்றாட உணவில் காய்கறிகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். லியோ, ஓவர்வியூ. வழக்கு விவகாரங்களை எவ்வளவு செயல் செய்தாவது இன்று எப்படியாவது கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் வழக்கு அல்லது சச்சரவில் சம்பந்தப்படக்கூடும். இதை கடினமான விவகாரத்தை அமைதியாக இணக்கமாக தீர்க்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்கவும். லியோ, ரொமான்ஸ். நீங்கள் சமீபத்தில் தான் ஒரு உறவை துவக்கியிருந்தால் அது நீண்டகாலம் சேர்ந்திருக்கும். உறவை நோக்கிச் செல்வதை நீங்கள் இன்று காண்பீர்கள். உங்கள் முயற்சிகள் ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கியுள்ளன. கவனமாக இருங்கள். லியோ, கெரியர். நீங்கள் மதிப்பும் நேசிப்பும் பெறுவீர்கள். சக பணியாளர்களிடம் அதிகம் ஒத்துப்போகிறீர்கள் என்ற எண்ணம் உயர்ந்து அனைவருக்கும் உதவ விருப்பம் இருக்கும். பிறரது நேசிப்பில் தலைகனம் கொள்ள வேண்டாம். லியோ, ஃபைனான்ஸ். இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது மிகவும் கவனமாக இருங்கள். இதுவே உங்களுக்கு நல்லது. இன்று சில திட்டங்களில் ஈடுபடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல. லியோ, ஹெல்த். மூட்டு வலியால் நீங்கள் அவதிப்படக்கூடும். பிரச்சனை அதிகமாவதை தடுக்க உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளவும். யோகா அல்லது சில எளிய பயிற்சிகள் மூலம் உடல் நிலையை பாதுகாக்க முடியும். அதிகமாக வேலை செய்வது பாதிப்பை உண்டாக்கும். வர்கோ, ஓவர்வியூ. உங்களுக்கு நெருக்கமான நண்பர் ஒருவருடனான சிறு பூசல் உங்களை பதற்றத்தில் ஆழ்த்தலாம். இதுபோன்ற சமயங்களில் நீங்கள் கோபத்தையும் ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். இது உள்ளார்ந்த பூசலை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைத்தால் அதை தெளிவுபடுத்த முயலுங்கள். வர்கோ, ரொமான்ஸ். இன்று உங்கள் துணையுடன் நடனமாடுவீர்கள். சமூக விழாக்களில் ஈடுபடுவது மகிழ்ச்சியை கொடுக்கும். பணி மற்றும் வேலை நெருக்குதல்களிலிருந்து விலகி இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள். வாழ்த்துக்கள். வர்கோ, கெரியர். இன்று உங்கள் எதிரிகள் உங்களை கடுமையாக சோதிக்கலாம். பணியில் ஓய்வின்றி நீங்கள் உழைத்து வருகிறீர்கள். எனினும் உங்கள் எதிரிகள் தொடர்ந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். நீங்கள் கவலை அடைய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு பாருங்கள். விரைவில் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். வர்கோ, ஃபைனான்ஸ். இன்று பயணம் தொடர்பாகவும் நெருங்கியவர்களுக்கு பரிசு வாங்குவதற்கும் பணத்தை செலவு செய்யலாம். அதற்கு தகுதியை மீறி செலவு செய்ய வேண்டாம். அதனால் உங்கள் செலவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் பரிசை பெறுபவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வர்கோ, ஹெல்த். அதிகப்படியான மன அழுத்தம் உங்களது உடல் மற்றும் மனநிலையை பாதிக்கும் என்பதால் பொறுமையை இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களது பதற்றமான விஷயங்களை தீர்க்க முயலுங்கள். அதனால் உடல் நலம் ஏற்படும். லிப்ரா, ஓவர்வியூ. இன்று போட்டித் தேர்வில் பங்கெடுக்க உகந்த நாள். அத்தகைய தேர்வுக்கு சென்றால் வெற்றி நிச்சயம். அதனால் நீங்கள் படித்ததன் மீது நம்பிக்கை வைத்து போட்டித் தேர்வுக்கு தயாராகுங்கள். லிப்ரா, ரொமான்ஸ். இன்று தம்பதிகள் இணைந்து ஒன்றாக இருப்பதற்கு நேரம் செலவிட விரும்புவார்கள். வெளியில் திரைப்படத்திற்கோ அல்லது வேறு எங்காவதோ செல்லலாம். இன்றைய இரவு உங்களுக்கு நல்ல இரவாக இருக்கும். லிப்ரா, கெரியர். இன்று குழு உறுப்பினரின் ஆதரவில் வளர்ச்சி காண்பீர்கள். குழு மனப்பான்மையும் ஊக்கத்திறமையும் ஒன்று சேர்ந்து குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். உங்களது தேவையை தெளிவாக்குங்கள். லிப்ரா, ஃபைனான்ஸ். இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது மிகவும் நன்மை பயக்கும். உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியான தினம் அல்ல. சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவது நல்லது. லிப்ரா, ஹெல்த். உங்களுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பவருக்கு சிறிது உடல்நல பாதிப்பு ஏற்படலாம். இதனால் உங்களுக்கு பிரியமானவர்களின் உடல் நலத்தில் இன்று அக்கறை செலுத்தவும். ஏனென்றால் அவர்களே அந்த பாதிப்பு குறித்து அறியாமல் இருக்கலாம். மற்றபடி கவலைப்படும் விதத்தில் எதுவும் இல்லை. ஸ்கார்பியோ, ஓவர்வியூ. இன்று பலதரப்பட்ட உணர்ச்சிகளின் பிடியில் இருக்கிறீர்கள். மனம் அலை பாய்வதை தடுக்க நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நண்பர்களுடன் பாட்டு பாடுதல், நடனமாடுதல் போன்ற செயல்களை செய்யுங்கள். ஸ்கார்பியோ, ரொமான்ஸ். இன்றைய நாள் விளைவுகள் நிறைந்த நாளாக இருக்கும். மற்ற பிற உலகத்திலிடமிருந்தும் வேலை நாள் சுமைகள் மற்றும் பதற்றங்களிலிருந்தும் விலகி உங்கள் துணைவருடன் தனியாக நேரத்தை செலவிட விரும்புவீர்கள். நீங்கள் விரும்பும் ஒருவருடன் தனியாக இருக்கும் மகிழ்ச்சியை அனுபவித்து மகிழுங்கள். ஸ்கார்பியோ, கெரியர். பொறியியல் அல்லது CA படிக்கும் மாணவர்கள் தங்களது தேர்வுக்கான தயாரிப்பு குறித்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தேர்வுகளை நன்றாக எழுதுவார்கள்.
தேர்வு முடிவுகளும் மனமகிழ்ச்சி தரும். நீங்கள் சரியாக படிக்கவில்லை என்று யாரும் குறை கூற முடியாது. ஸ்கார்பியோ, ஃபைனான்ஸ். இன்று சொத்துக்கள் தரப்பில் நல்ல நாளாகும். நிதி பத்திரங்கள் மற்றும் சொத்துக்களில் லாபம் உண்டாகலாம். நீண்ட நாட்களுக்கு முன்னதாக செய்த முதலீடு காரணமாகவோ புத்திசாலித்தனமான நடவடிக்கை காரணமாகவோ இது இருக்கலாம். ஸ்கார்பியோ, ஹெல்த். உடல் பருமனால் உடல் நலக்குறைவு ஏற்படலாம். வரும் பிரச்சனைகளை தவிர்க்க முறையாக உடற்பயிற்சி செய்யவும். உடல் நலக்குறைவால் உடல்நல பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னம்பிக்கை குறையும். சஜிடேரியஸ், ஓவர்வியூ. இன்று நீங்கள் பாராட்டுக்கள் பெற்று புகழின் உச்சத்தில் இருக்கிறீர்கள். உங்களது கடின உழைப்பும் அறிவுத்திறனும் தெளிவான எண்ணமும் இந்த உயர்ந்த நிலைக்கு காரணம். எந்த செயலையும் அலட்சியப்படுத்தாமல் திட்டமிட்டு செய்யுங்கள். சஜிடேரியஸ், ரொமான்ஸ். சமூக நடவடிக்கை ஒன்றின் போது காதல் திருப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது. சமூக விழா ஒன்றில் துணையை சந்திக்கலாம். இந்த உறவு உங்களை அற்புதமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை. இன்று காதல் வாழ்க்கையில் அற்புதமான நாளாகும். சஜிடேரியஸ், கெரியர். இன்று பல்வேறு திட்டங்களில் மாறி மாறி பணியாற்றி கவனமாக இருப்பீர்கள். களைப்பாகவும் இருப்பீர்கள். கடின உழைப்பு, வருங்கால முதலீடு, கவலை வேண்டாம். இதில் நீங்கள் லாபம் அடைவீர்கள். சஜிடேரியஸ், ஃபைனான்ஸ். இன்று உங்கள் வீட்டையோ அல்லது வாகனத்தையோ விற்க நினைத்திருந்தால் அதற்காக விளம்பரம் செய்யுங்கள். அதற்கான உடனடி பலன் இல்லாவிட்டாலும் பின்னர் பலன் இருக்கும். வாகனத்தை மாற்ற நினைத்திருந்தால் அதற்கான நடவடிக்கையை தொடக்கவும். சஜிடேரியஸ், ஹெல்த். உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை இன்று செம்மையானதாக மாற்றிக்கொள்வீர்கள். உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்காத சத்தான உணவுகளை சாப்பிடவும். எளிய உடற்பயிற்சிகள், தியானம், யோகா போன்றவற்றை மேற்கொள்ளலாம். கேப்ரிகான், ஓவர்வியூ. இன்று உங்களை நீங்கள் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் மற்றவர்களால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் இது தவிர்க்கும். உங்களது குடும்பம், உடன் பணியாற்றுபவர்கள், அருகில் இருப்பவர்கள் ஆகியோருடனான உறவுகளில் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். கேப்ரிகான், ரொமான்ஸ். இன்று உங்கள் உறவுகளில் சில விஷயங்கள் தொடர்பாக தகராறுகளும் தவறான புரிந்து கொள்ளுதலும் ஏற்படக்கூடும். திடீரென்று சிக்கல்கள் முளைப்பதைக் கண்டு நீங்கள் வியப்படையலாம். உங்கள் துணைவரிடம் தொடர்ந்து வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசுவதன் மூலம் சிக்கல்களை எளிதாக தீர்க்க இயலும். பிரச்சனைகள் குறித்து உங்கள் கணவரிடம் பேச பயப்படாதீர்கள். கேப்ரிகான், கெரியர். இன்று நீங்கள் தலை நிமிர்ந்து பெருமையுடன் நடைபோடலாம். சுற்றி உள்ளோரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். பணியில் திறமை மேம்பட்டிருப்பது நல்ல பலனை தந்திருக்கிறது. கேப்ரிகான், ஃபைனான்ஸ். இன்று கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். இது நெருங்கிய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் என்றாலும் அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். கடன் வழங்குவது உங்களது உறவையும் நிதி நிலைமையையும் பாதிக்கும். யாரையும் புண்படுத்தாமல் நிலைமையை சமாளியுங்கள். கேப்ரிகான், ஹெல்த். நீங்கள் மாணவராக இருந்தால் இன்று மிகுந்த மனச்சோர்வுடன் காணப்படலாம். அதிக நேரம் கண் விழித்து படிப்பதால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கும். படிக்கும்போது வேறு எதிலும் கவனம் செலுத்த வேண்டாம். இதன் மூலம் இரவில் தூங்குவதற்கு உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும். அக்வேரியஸ், ஓவர்வியூ. இன்று இந்த வாரம் நடந்த மன அழுத்தம் மற்றும் விவாதங்கள் காரணமாக நீங்கள் அலுப்பாக உணரலாம். இதை இயல்பாக எடுத்துக்கொண்டு சண்டையை தவிர்க்க முயலுங்கள். மிக அவசியமாக இருந்தால் அன்றி குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் சண்டை போடாதீர்கள். அக்வேரியஸ், ரொமான்ஸ். நெடுந்தூர உறவு நல்ல தகவல்களை கொண்டு வரும். எதிர்பாராத வகையில் உங்களது துணை உங்களை சந்திப்பார். அது ஒரு மகிழ்ச்சிகரமான இணையாக இருக்கும். இந்த தருணங்களை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள். அக்வேரியஸ், கெரியர். மருந்து உற்பத்தி துறையில் பணிபுரிவோருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். நீங்கள் இருக்கும் வட்டத்தை விட்டு வெளியே வந்தால் பிரகாசமான எதிர்காலம் அமையும். அக்வேரியஸ், ஃபைனான்ஸ். பணம் சம்பாதிப்பதற்கு புதிய வழிவகைகளை பெறுவதற்கு நீங்கள் மிகவும் கடுமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு வேலைக்காக காத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை என்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எப்போதும் நேர்மறையான சிந்தனையை கொண்டிருங்கள். அது உங்களுக்கு துணை புரியும். அக்வேரியஸ், ஹெல்த். உங்கள் உடல் நலத்துக்கு இன்று சிறு தீங்கு ஏற்படலாம். எனவே கவனமாக இருக்கவும். எளிய உடற்பயிற்சிகள் அல்லது யோகாவில் ஈடுபடுவதன் மூலம் இதை போக்கிவிட முடியும். கவலைப்பட வேண்டாம். பைசஸ், ஓவர்வியூ. உங்களது வீட்டில் நீங்கள் செய்ய விரும்பிய விஷயங்கள் ஞாபகம் உள்ளதா? விஷயங்கள் இன்று எளிதாக தீர்க்கப்பட்டுவிடும் என்பதால் விஷயங்களை கையாள்வதற்கான சரியான நேரம் இது. உங்களுக்கு பிடித்தமானவர்கள் உங்களுக்கு உதவக்கூடும். அவர்களது உதவியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பைசஸ், ரொமான்ஸ். உங்கள் துணைவர் அலுவலக வேலை காரணமாக உங்களை சரியாக கவனிப்பதில்லை என்று நினைக்கிறீர்கள். எனவே தனிமையாகவும் அமைதியின்றியும் உணர்வீர்கள்.
இன்று சாந்தமாகவும் உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாததற்காக உங்கள் கணவரை குறை கூறாமலும் இருங்கள். பைசஸ், கெரியர். இன்று நீங்கள் ஒரு கருத்தரங்கு அல்லது மாநாட்டிற்கு செல்ல நேரிடலாம். அது உங்கள் பணி வாழ்வில் உயர்ந்த பலனை தரும். பைசஸ், ஃபைனான்ஸ். இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். அதேபோல நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவெடுத்திருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி வையுங்கள். அதை மற்றொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். பைசஸ், ஹெல்த். சமீப காலமாக நீங்கள் உடற்பயிற்சிகளில் ஈடுபடாமல் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்ததால் உங்களுக்கு உடலில் வலி ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அது எப்படி வந்தது என்பதை நீங்கள் உணராமலேயே இருக்கிறீர்கள். அதற்கான நேரம் வந்துவிட்டது. நீங்கள் உடனே ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள்.